சரி. நமக்கு பின்னால நம்ம பையன் படிக்கணும். அம்மா நம்மளுக்கு முன்னால நம்ம பையன் இருக்கணும். நம்ம பொண்ணுக்கு இதை சொல்லி கொடுக்கணும். நம்ம பார்த்த வேலையை அந்த பிள்ளைங்களும் கத்துக்கிடணும். நம்ம வாத்தியாரா பிள்ளை வாத்தியாரா படிக்க வைக்கணும். வாத்தியாருக்கு படிக்க வைப்பாங்க. நம்ம ஒரு கலெக்டரா பிள்ளை கலெக்டரா படிக்க வைக்கணும். ஆமா. நம்ம ஒரு அரசு உத்தியோகத்துல பிள்ளைகளை அரசு உத்தியோகத்துல படிக்க வைக்கணும். ஆமா. நான் பேசிட்டோம்னா பிள்ளைகளும் சரி. ஆமா. தொழில் வந்து எல்லாருக்கும் கத்துக்கிற தொழில். சபையில படிக்கிறதா அவள் கிறிஸ்டியன் அவள் அணுகரங்க இருந்தால் அது நம்மளால சத்தியால படிக்க முடியும். ஒரு இடத்துல படிக்காதாலும் அண்ணாவியா படிச்சிருக்காங்க. எம்பிபிஎஸ் படிச்சே கூட படிச்சு பார்க்க முடியல. அது வந்து அவள் அருள் கொடுத்தா நடக்கும். ஆமா. சில பெண்களை பாருங்க, 1ஆம் கிளாஸ் படிச்ச பிள்ளைகிட்ட போய் கணக்கு கேட்டலாம், கரெக்டா தெரியும். நம்ம படிச்சோம்னா கால்குலேட்டர் எடுத்து கணக்கு பார்ப்போம். அந்த அளவுக்கு மூல வளர்ச்சி தான் காரணம். ஆமா. சரி. இங்கிலீஷ் படிக்கா. சரி. எப்ப நீ எத்தனை படிச்சீங்க, யார் படிச்சிருக்காங்க, எப்போ இங்கிலீஷ் இந்த படிங்க இப்ப தெரிய மாட்டேங்குது. சுகத்துக்கு முட்டைக்கு போனே பள்ளியத்துக்கு அப்படிங்க. சரி. ஆமா. சரி. அப்படி நாகலோக பட்டணத்தில் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் எத்தனைதான் சொத்து சுகம் இருந்தாலும், எவ்வளவு பாடசாலை இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், சம்பாத்தி இருந்தாலும், அங்க ஒரு குழந்தை கண்டிப்பா வேணும். அம்மா குழந்தை வேணுங்களாமா? ஆமா. ஒரு கோயில் கூட அது வந்துட்டு வச்சுக்கோ. ஒரு கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆயிடுது. எங்க பாட்டிக்காரமும் கேட்பாங்க, அம்மா என் பேட்டி கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆகுது, நீ வீடு வாங்கிருக்கா கேட்க மாட்டாங்க, சொத்து சொகம் வாங்கிருக்கா கேட்க மாட்டாங்க, ஏமா சும்மா இருக்கியா உண்டாயிருக்கியா. அதான் சொல்லிருக்கான், கறி செவட்டாத கறி பிள்ளைக்கறி ஒரு கறி மட்டும்தான். ஆமா. அந்த நேரம் 11 குழந்தைக்கு ஒரு தாய் வளர்த்துருக்காங்க. 11 பிள்ளை பற்றி ஒரு தாய் வளர்த்துருக்காங்க. இப்போ ஒரு பிள்ளைக்கு 11 தாய் வேண்டியது. ஆமா. அப்பா அம்மா வளர்த்தம்மா பாட்டி குழந்தை முன்னாடி நாத்திரம் பண்ணி எல்லாரும் வேண்டியிருக்கு. அங்க பள்ளிக்கூடத்துல டிரைவரு, டீச்சரு, 6 பேர் வேண்டியிருக்காங்க. அப்ப அந்த நேரம் 11 குழந்தை ஒரு நேரம் வளர்த்துருக்காங்க. சரி. ஆமா. அப்ப வந்து சோப்பிரசமா நடந்திருக்கு. இப்ப அப்படி கிடையாது. 40 நாளையில முதல் செக்கப்பே ஆஸ்பத்திரி தான். இப்ப வந்து குழந்தை வேண்டாம் 2 லட்சம் ரூபா, குழந்தை வேண்டாம்னா 1 லட்சம் ரூபாய் கட்டணும். இப்போ உள்ளது அப்படியே ஆகிப்போச்சு. இப்போ உள்ள காலம் தான். ஆமா. சரி. ஆமா. அதாவது எத்தனைதான் சொத்து சுகம் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு அங்க ஈடாகுமா? ஈடாகாதுல. ஆமா. சரி. அள்ளி அள்ளி காசு கொடுத்து பிள்ளைய வாங்க முடியுமா? வாங்கிடலாம், அப்ப வாங்க முடியாது. உடனே முன்பதி பறிச்சு வச்சா வச்சுக்கோ, நம்ம குடியேற நம்ம வீட்டு வாசல் வந்துடும். யார் வந்து எழுதிடுறாங்க. சரி. அது உள்ள பிடிச்சு போட்டுருவாங்க. சரி. அது எல்லாம் ஊர்ல போய்கிட்டா நீங்க ஆர்டர் போட்டனே உடனே வீடு தேடி வரதுக்கு. பறிச்சு வச்சு ஆர்டர் பண்ணா 1 லட்சம். சரி. உலகம் மாறிட்டு. சரி. ஆமா. ஆமா. இவர்களுக்கு எப்பேற்பட்ட கவலை இருக்கிறது தெரியுமா? மன்னா, இவர்கள் இருமையர்களுக்கு அரசாண்டு வருகிறார்கள். சரி. அம்மா, நம்மளுடைய கண்ணுக்கு பின்னாலே இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை கண்டிப்பாக வேண்டும். அம்மா கண்டிப்பாக வேணும்மா. அம்மா, குழந்தை இல்லனா என்ன செய்ய முடியும்? அம்மா ஒண்ணுமே செய்ய முடியாது. அம்மா, உனக்கு வீட்டுக்காரருக்கு சண்டை வந்துரும். குழந்தை இல்லனா அம்மா குழந்தை வந்து என்ன செய்வா? ஒத்து போல நமக்கு வந்துரும்பா. உன் வீட்டுக்காரர் கூட பண்ணா என்ன செய்வா? அண்ணன் செத்து போல எனக்கு வந்துரும்பா. எங்களுக்கு சண்டை வந்துரும். உங்களுக்கு ஒண்ணு இருந்தா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரி. ஆமா. அப்படி நாகராஜனிடத்திலே நாகக்கண்ணி பெண்கொடியாகப்பட்டவர் என்ன சொல்கிறாளே? அம்மா சொல்கிறா, ஐயா எங்க நவா மன்னவர் எனக்கு வைத்த பிராணனா ஐயா மழை பெய்த முத்தனி
அம்மான்னு நிறகுலத்தை பிடிச்சி நிரம்ப அழக்க பிள்ளையவன்னா. ஆமா ஆமா. அதாவது என்ன ஒரு வீட்டுல சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? அம்மா போய் சொல்லுவாங்க, சரி ஏடா தம்பி, ஏ பிள்ளை தண்ணி பிடிச்சு வச்சிருக்கேன், அம்மா தண்ணி பிடிச்சு வச்சிருக்கேன், அதுகிட்ட போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி சொன்ன உடனே ஆமா அந்த பிள்ளை அந்த வேலை தான் பார்க்கும். அம்மா எதுகிட்ட போக சொல்ல கூட அந்த பிள்ளை அங்கதான் போகும், அதுகிட்ட தான் போகும். சரி அம்மா ஆமா அம்மா எங்க அடுக்கடுக்கா பூவை அடுக்கி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா சரி அங்கிட்ட அந்த பிள்ளை என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணும்? அதுவும் அது கையால அப்படியே பிச்சு பிச்சு கசக்கி கசக்கி அது பூவை எடுத்து கெட்டி கெட்டி போடும், அது உரைச்சு உரைச்சு போடும். ஆமா அந்த மாதிரி ஒரு செல்போன் வேண்டியிருக்கு, 2 சேர் வேண்டியிருக்கு, இன்னொரு சேர் வேண்டியிருக்கும். சரி அதாவது சின்ன சின்ன பிள்ளைங்களை ஆமா விளையாடும் போது பார்த்து சலிக்கவே சலிக்காது. அம்மா சின்ன பிள்ளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். சரி ஒரு நேரம் கோவம் வரதான் செய்யும், வரதான் செய்யும். அப்ப எதுவுமா செய்வாங்க? என்னம்மா 2 அரை சப்பு சப்புன்னு கொடுத்துருவாங்க. அப்பா அது அப்பா வச்சிருக்காங்க. ஆமா இப்ப அந்த பிள்ளையை தெரிஞ்சிடும். அடியா ஆமா ஒரு வீட்டு விடுறது என்ன அப்படிங்கும். சரிமா? ஆமா சரி அப்படி என்னம்மா அடிக்கும் போது 2 அடி அடியும் வாங்கிடும். சரி அதுக்கப்புறம் என் செல்லமே, என் செல்லம், என் தங்கம், என் பட்டுவனை அடிச்சுட்டேனே, அதையதான் அடிச்சிருப்பாவ. சரி என் பட்டுவை யார் அடிச்சா? ஏமா யார் அடிச்சா? என் செல்லத்தை யார் அடிச்சா? சரி அம்மா ஆமா அப்படின்னு தான் கேட்பாங்க. சரி 10 நிமிஷம் கழிச்சு அவங்க மனசு மாறிடும்ல. அவங்க அழுவது பிள்ளைகளுக்கு அழகா கொஞ்சம். ஆமா அதான் குழந்தை பாக்கியம். ஆமா அதான் குழந்தை செல்வம். ஆமா சரி முதல்ல வேணும்னு இருக்கும். ஆமா அதுக்கப்புறம் ஏண்டா வந்து பிறந்தான்னு இருக்கும். அப்பா சில பெண்களை பாருங்க, இருக்காத குழம்பு இருக்காது, கும்பிடாத கோயில் இருக்காது. எந்த கோயில சொன்னாலும் சரி ஒரு 3 வருஷம் ஆகி வச்சுக்கோங்க, எல்லா கோயிலுக்கும் இங்கே காவல் இருக்கும். எதுக்காக? ஒரு குழந்தை நமக்கு இருக்குன்னு காவல் தானே. சரி ஆமா ஆமா என்னமா அப்படி சரி நாகராஜனும் நாகக்கனி பெண்மணியாகப்பட்டவள். ஆமாம்மா 2 பேர்களுமே அணிநாள ஆகியும் குழந்தை இல்லாமல் இருந்து வருது. அப்பா கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 3 வருஷம் 4 வருஷம் கிடையாது, 12 வருஷம் ஆகுது. 12 வருஷத்துலயே அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல. சரி அப்படி ஆமா குழந்தை இல்லா கவலையாது, குழந்தை இல்லா கவலையாது, கொடுங்கவரை அதிகம் மாற்றி, மழலை இல்லா கவலையாது, மனக்கவலை அதிகம் மாற்றி, அவருக்கு பிள்ளை இல்லா கவலையாது, அவருக்கு பிள்ளை இல்லா கவலையாது, பெருந்தவரை அதிகம் மாற்றி. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை இல்லா கவலையது கொடுங்கவலை அதிகமாக இருக்கிறது. கவலை இருக்காது. 1 வருஷம் 2 வருஷமா 12 வருஷமா குழந்தை இல்லைன்னா யாரா இருந்தாலும் ஒரு பெண்மணிக்கு மனக்கவலை வரத்தான் செய்யும். எங்க போய் கூட்டம் நடந்து போகும்போது ஆமா ஒரு மன சங்கடமா தெரியும், சங்கடமா வருத்தம் செய்யும். கணவன் மனைவி போகும்போது ஆமா எப்படியா அடுத்தால கொஞ்சம் குழந்தைய கொஞ்சம் போது மனசு கஷ்டமா தானே, நமக்கும் மனம் கஷ்டமா தானமா இருக்கும். ஆமாமா ஆமாமா சரி அப்படி அந்த நாகக்கண்ணி வெண்மொழியாகப்பட்டவர் நாகராஜனிடத்தில் இன்னும் என்ன சொல்கிறார் தெரியுமா? எங்கனவா பண்ணவர், எங்கனவா பண்ணவர், எஜமானேர் வதனி எனக்கு வைத்த புராணனா, தாய் இல்லாத பிள்ளையன் நான் தலையிலே கொட்டிட்டேன், மாதா இல்லா பிள்ளையன்
பிள்ளை இல்ல 40 வயதுமாச்சு. சரி இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லை. இந்த நாட்டை ஆளுக்கு குழந்தை இல்லையா 50 வயதுமாச்சு, ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என் மன்னா. என் மன்னா வந்தா இப்பவே 50 வயது ஆகிவிட்டது. சரி இதுக்கு மேலமா நமக்கு குழந்தை இருக்க போகிறது. அம்மா உனக்கு பார்க்க போனா 70 வயசுலயே குழந்தை வச்சிருக்குமா இப்ப யூடியூப்ல பாத்துக்க 70 வயசுலயே குழந்தை வந்திருக்கு. அதுக்கு என்ன எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒரு அரிசி நடந்திருக்கு. காய்கறிக்கு 6வது வீட்டுல வர்றதுக்கு மகளுக்கு முதல் குழந்தை வந்திருக்கு. 2 பட்டமில்ல விவாதம் தானே அவருக்கு பட்டமில்ல இவருக்கு பட்டமில்ல. சரி சரி கனவா மன்னவரே, இதனால் இதுவரைக்கும் நான் தெரிந்தும் பாவம் செய்ததில்லை, தெரியாமலும் ஒரு பாவமும் அறிந்ததில்லை. ஆமா எனக்கு தெரியாமலும் ஒரு பாவங்களும் செய்ததில்லை. அப்படி இருக்க நம்மளுக்கு ஏன் ஒரு குழந்தை வர இன்னும் நமக்கு இல்லையே? ஆமா எதுக்காக இருக்கும்? என்ன பாவம் பண்ணணும்? மாதா இல்லாத பிள்ளையே நான் மண்டையில கொட்டிட்டேனா? தாயில்லா பிள்ளைகளை நான் தலைகளை அடித்தனா? பாவி என்ன கொடுமை பண்ணேன்னு சொல்லியே. ஆமா அப்படி அந்த நாகக்கண்ணியாகப்பட்டவர் அந்த நாகராஜனிடத்துல என்ன சொல்கிறார் தெரியுமா? அங்கே நாகராஜன் இடமாகி அங்கே நாகக்கண்ணே வெங்கோடியார் முத்த கண்ணீரை அவர் முகங்கள் எல்லாம் வடிப்பார். அவர் கவளம் போல கண்ணீரை அவர் பக்கம் போல வடிப்பார். அவர் ஆறாத கண்ணீரை அவர் ஆறாத கண்ணீரை அவர் அங்கமெல்லாம் வடிப்பார். பெண்களுக்கு அளவுக்கு சொல்லவா வேணும்? அம்மா பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஆமா சரி சும்மா லேசா திட்டிட்டோம்னா போதும், ஆமா எங்கதான் இருந்து வருமோ தெரியாது, சரி குடகுடமா கொட்டும். நம்ம ஆண்களுக்கு ஆண்கள் இதயத்தில் அழிக்கிறோம். எதா இருந்தாலும் கஸ்டமருக்கும் கஸ்டமருக்கும் உள்ள வச்சுக்கிடுவோம். நீ இருக்கே பெண்மணி நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்பா மர 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 கண்ணீர் எங்க இருந்தா வருவோம். ஆமா அதனால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம். அதுக்கு அடுத்து மட்டும் அது மட்டும் இல்ல, ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்தா நாங்க ஆண்கள் மனதில் வச்சுக்கிடுவோம். ஆமா இது என்ன சொல்லணும் இது என்ன சொல்லணும் வச்சுக்குவோம். ஆனா உங்க வாயில என்னம்மா வீட்டுல சொல்லி வச்சுக்கோங்க. யாரே வீட்டுக்கு வந்துடும். ஆமா ஒரு வீடு வாங்கிக்கலாம் தெரியுங்களா? சரி அப்படி கிடையாது. ஆமா உங்களுக்கு ஒரு குவார்டர் அடிச்சா போதும். சரி ஆமா கவலை எல்லாம் பறந்து போயிடும். மறந்துடும். எங்களுக்கு அப்படி கிடையாது. சரி எங்களுக்கு மனசுக்குள்ள இருக்க கவலை யாருக்கிட்டே சொல்லி அழுதாதான் எங்களுக்கு தீரும். அம்மா உங்க யாரே அதான் ஆயிடுச்சு. சரியா? ஆமா ஏன் நீங்களும் சொல்லி அழ வேண்டியதானே? அம்மா என்ன இருந்தாலும் சரி சரி வீட்டுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் வீடு எந்த வீடு கிடையாது. சரியா? வீட்டுல கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு பெண்மணியாப்பட்ட பெண்மணி வந்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சிரித்த முகமும் சீக்கிரமா இருக்கணும். கண்டிப்பா இப்போ உங்க ஆளுங்க எல்லாம் வீட்டுல வந்து சரி உங்க வீட்டுக்காரர் இல்லைன்னு வச்சுக்கோ, சரி ஒரு ஆள் வந்து கேட்டா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அண்ணாச்சி நேரத்துக்கு போயிருக்காங்க இப்போ வந்துருவாங்க, என்ன விவரம் சொல்லணும், எதனால தேடி வேண்டிய அன்பா கேட்கணும். என் வீட்டுல ஒரு பார்வைக்கு இருக்கா வாரு என் பொண்டாட்டி வீட்டுல போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க 2 வாரத்துல படிச்சுவோம். என் அக்கா அண்ணாச்சி எங்க கேட்டீங்கன்னா போதும் தானே எங்க இடக்கம் மறுபடியும் கேட்கணும். அப்படி பொண்ணு இருக்கத்தான் செய்யுது. சரி ஆமா இப்ப நீங்க சொன்னது பூரா கேமரால வீட்டுல பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. யாருக்கு என்ன தீபாவளிக்கு வெடிய வெடிக்காங்களோ இல்லையோ, சரி தீபாவளிக்கு உங்களை தான் கொண்டாட போறாங்க. அம்மா எங்க வீட்டுல அப்படி வெடி வெடிச்சா சண்டை பண்ணிட்டு நீ சந்தோஷமா பாத்துக்கிறேன். சரியா? யாருக்கா ஈவர் சின்னது அது மட்டும் வெடிக்கணும். சரி சரி ஆமா
சரி. இப்ப வீட்டுக்கு போனோடனே இந்த அளவுக்கு சாப்பாடு கிடையாது. அப்படியா? ஆமா. சரி, அதுக்கு என்ன? இல்லைண்ணா. சரி. அப்படி அங்க என்னை சொல்லுகிறார்களே, ஆனா என்னம்மா சொல்லுகிறார்கள்? நாகராஜ நாகக்கண்ணே பெண்கோடியும் ஐயா ஐயா மன்னவர் பட்டர நல்லறியோ காவி பதையலே கம்பேரோ ஒட்ட நாளே மறக்க போட்டு நான் ஒட்ட நாளே மறக்க போட்டு நான் போட்ட நன்ன இருக்கலாம். உன்னை பார்க்கும் போது அழகா தெரியும். மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமா தெரியும்? யாரு பார்த்தா யாரு தெரியும்? நீ இருக்கும்போது டீசெண்டா இருக்க. மேக்கப் போட்டு இருக்க மேடையில இதே காலம் பார்த்தா தெரியும். சரி, 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 வந்து பார்க்கணும். சரி, அப்ப மேக்கப் போட்டிருக்கவங்களாம் ஆக மாட்டாங்க. ஏமா அப்படி இல்ல, மேக்கப் தான் கூடுதலா தெரியுதுடா. அதோட இங்க பார்க்கறத உள்ளூர்ல போய் பார்க்கணும். சரி, சரி, வீட்டுக்கு வந்து பார்க்கணும்னே. ஆமா 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 ஆமா. வந்து பாருங்க வச்சுக்கோங்க. சரி. 100 நாள் வேலைக்கு மாடி மாசம் இருப்பாங்க. ஆமா. இந்த அம்மா கணக்கிடணும். அதையில எங்கேயும் வைக்க போறது கிடையாது. சரி, ஆமா, சரி, நான் கணக்கில் போய் இவர் பார்த்தாரு. ஆமா. ஆமா. அதைய வந்து அவைகளுக்கு 250 ரூபாய் சம்பளம். ஒரு நாளைக்கு 10 வீட்டுல என்ன நடக்கும் அதை போல சொல்லி முடிச்சிருவாங்க. கொண்டு போற சோத்தையும் சாப்பிட்டுட்டு 2 லிட்டர் தண்ணியும் குடிச்சிட்டு வந்துருவாங்க. இந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு ஆகுது. சரி, அப்போ காடுகரைக்கு வேலைக்கு போனா அப்புறம் அப்போ அதான வேலை. ஏமா அதான் அசந்து வேலை பார்க்கணும். ஆமா. சரி, அந்த வேலையும் போடணும், இங்க பேச்சும் நடக்கணும். ஆமா, பேச்சு பேச்சா இருக்கணும். பேசிக்கிட்டே இருந்தாலும் அங்க வேலை போடணும். எங்க அம்மா போனா நல்ல கோணம். சரி. 4 பேர் ஒற்றுமையா இருந்து பீசிட்டு இருந்தா வச்சுக்கோ. நீ பீட்டை தூக்கிட்டு போயிட்டா அந்த வீட்டுல மறுநாள் கலகம் வந்துடும். ஆமா, சரி. என் கனவா மன்னவரே, ஆண்டியை அடித்தேனோ அறகொடுமை செய்தேனோ வந்தவரை பின்னவரை சொல்லிட்டேன். அண்ணம் என்று வந்தவரை நான் அடுத்து வர சொல்லிட்டேனோ. ஒரு நாள் வெளியே வந்தா. ஆமா. சரி, இதனால இது வரைக்கும் நான் எந்த பாவமே அறியலையே. அடுத்த வீட்டு பிள்ளைய ஊட்டி ஊட்டி வளர்ப்பற வந்தா. ஆமா. சரி, பெருமையா சொல்லலாம். அப்படியா? சரி. ஆமா, இவரை பார்த்தாரு. ஆமாம்மா. ஆமா. சரி. அப்படி என்னம்மா நான் டெய்லி காக்காக்கெல்லாம் காலையில இருந்து சாப்பாடு வைக்க முடியுமா? உன் காக்கா ஒரு வார்த்தை கூட கொத்தமல்லிக்கு காக்கா வச்சுக்கிட்டு கொத்தமல்லிக்கு. சரி, நான் வச்சது என்ன தெரியுமா வைப்பேன்? என்னப்பா? அது சோறு வச்சாதான் சாப்பிடும். சரி, நான் என்ன தெரியுமா வைப்பேன்? என்னப்பா? அதுக்கு நான் பிரியாணி, குஸ்கா, நாங்க எது சாப்பிடுறோமோ அதுக்கும் அதான் வைக்க முடியும். என்னைக்கு வந்துச்சா சிக்கன் ரைஸ் சகல பிரதர் வந்தது. சரி, சரி, அது பிரச்சனை இல்லை. கோயில தாரமா உங்களுக்கு சேவைக்கு சரியா இருக்கு. சரி, சரி. அப்படி என்னம்மா? நாகக்கண்ணியாகப்பட்டவர் நாகராஜனிடத்திலே முத்து முத்தாக தண்ணீரை வடிக்கிறார். அப்ப பக்கமெல்லாம் கண்ணீரை பகலம் போல வடிக்கா. ஆமா. சரி, என் கனவா மன்னவரே, என்னம்மா? அதாவது என்ன? அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி இவங்க கிட்ட தானே வருத்தப்பட முடியும்.
சரி வேற யார்கிட்ட சொல்லி அழ முடியும்? அம்மா கட்டுற கனவை மனைவிட்ட சொல்லி அழ முடியும். ஆமா மனை வந்து கட்டுற கணவனுக்கு தான் சொல்ல முடியும். சொல்ல முடியும். இப்போ கலிகாலங்கள் அப்படித்தாமா. அப்படித்தான். ஒரு ஆள்கிட்ட பேசியாச்சுன்னா போதும். சரி அண்ணா பாரு அப்படிங்கும். நாட்டுக்கு எலும்பு கிடையாதுமா, நரம்பு கிடையாது. அந்த ரெண்டும் எப்படினாலும் சொல்லி சொல்லி பேசும். சரி அப்படி என்னப்பா நாகராஜனுக்கு நாகக்கண்ணி எவ்வாறு சொல்கிறாளே எப்படி எப்படி அம்மா சொல்லுகிறார்கள்? அங்கே இஞ்சி வச்சா விங்கிரம் இஞ்சி வச்சா விங்கிரம் அங்கே இருபோட்டா கைகாய்க்கும் அங்கே இஞ்சிரார் உடங்கிரம் அங்கே இருசி என்று வேறு மஞ்சள் வச்சா விங்கிரம் அங்கே மண் போட்டால் கைகாய்க்கும் அங்கே மந்திரியின் உடங்கிரம் அங்கே மந்திரியின் உடங்கிரம் மலடி என்று மல்லிகட்டி பூஜை செய்ய ஒரு மலை இல்லா மாபாவி ஆகிவிட்டேனே. பிச்சை கட்டி பூஜை செய்ய ஒரு பிள்ளை இல்லா மாபாவி ஆகிவிட்டேனே. அம்மா அப்படி நாகக்கண்ணி ஆகப்பட்டவள் ஆண்டவனை எண்ணியே நோக்கி வருகிறார். அம்மா அப்படி இன்னும் எங்க எவ்வாறு செய்கிறாளே எப்படி அம்மா செய்கிறார்கள்? கூட வைத்த கண்ணாம்பிள்ளை கூட வைத்த கண்ணாம்பிள்ளை கூட வைத்த கண்ணாம்பிள்ளை கொல கொலையா காத்திருக்கு அது கொல கொலையா காத்திருக்கு
என்னம்மா நான் தானா மலரானே நாட்டில் வேறு மலர் இல்லையோ யாரும் மலர் இல்லையோ என் கையாலே ஒரு காராம்பட்டு வளர்த்து வந்தேன் அன்பாக வரைக்கும் ஒரு காராம்பட்டு வளர்த்து வந்தேன் அண்ணா ஆமா சரி காராம்பட்டுவும் மலராகி விட்டது அப்பா நெடுநாளா வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆமா ஒரு கன்று கூட இங்கெல்லாம் மலடா இருக்க அண்ணா ஆமா சரி குப்பையிலே மேய்த்து வரும் ஒரு கோழி மட்டும் வாங்கி விட்டேன் அண்ணா குப்பை கோழியானது அந்த கோழியும் மலடா இருக்கு மலராகி விட்டது ஒரு முட்டை கூட என்ன கோழிமா இது என்ன கோழி வீட்டுல சேவல் சேவலா நல்ல பிள்ளை நல்லா கட்டுவாங்க சேவல் சரி கோழின்னு தான் சொன்னாங்களே தவிர அது கோழின்னு சொல்லிருக்காங்க பொட்டை கோழின்னு சொல்லலாம் சரி பார்த்து வாங்க சரி அத நான் முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது ஆமா ஆமா சரி கோழின்னு சொன்னாங்க அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டேன் சரி ஆமா நானும் சரி இன்னைக்கு முட்டை போட்டுரும் நாளை முட்டை போட்டுரும் இன்னைக்கு சாப்பிடலாம் ஆமா நாளைக்கு முட்டை போட்டுரும் சரி ஆமா அப்படியே எதிர்பார்த்துக்கலாம் நானும் நாளைக்கு சாப்பிடலாம்னு பார்த்தேன் சரி இவ்வளவு நாளைக்கு அந்த கோழி முட்டையே போட மாட்டேன் அதான் சும்மா இருக்கு கொக்கோ அதான் நான் பார்த்தேன் சரி நீ இந்த கோழி முட்டை விடாது ஆமா இனிமே இதை கறி வச்சிருவோம் நாளைக்கு தீபாவளி சரி நல்ல மனசு சரி வித்தா காசு கிடைக்கும் வச்சு சாப்பிட்டா நல்லபடியா சாப்பிடலாம் உடம்புக்கு நல்ல இடமா தீபாவளியை நல்லபடியா கொண்டாடலாம் சரி ஆமா ஆமா தீபாவளிக்கு அப்புறம் என்ன வேலைன்னு நினைச்சீங்க காலையில எந்திரிக்கணும் சரி அப்படியா சரி அப்படி ஆமா அந்த நாகக்கண்ணி பெண்மொழியாகப்பட்டவர் ஆமோ என் கனவா மன்னவரே எனக்கு வாய்த்தவனாதா இதனால் இதுவரைக்கும் அவனுக்கு ஒரு எந்த குழந்தை இல்லையே மன்னா 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 அப்படி சரி நாகக்கண்ணி ஆகப்பட்டவர் முத்து முத்தா கண்ணீரை வடித்தார் படித்தால் அழுதால் அழுகொண்டு புறமை கொண்டு இருக்கிறாள் சரி அப்படி என்னம்மா அப்பதான் இவர் ஒரு யோசனை சொல்கிறார் யார் யாரு நாகராஜ மன்னன் என் அம்மா மனைவியை பார்த்து கட்டின கணவர் ஒரு யோசனை சொல்றாரு என் அம்மா நாகக்கண்ணி என்னம்மா வீடான வீட்டுல பெண்கள் அழுவா எப்படி இருக்கும் என் அம்மா வீடான வீட்டுல பெண்மணி அழக்கூடாது ஆமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா கண்டிப்பா சரி சிரித்த முகமா சீதேவியா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆமா 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 சரி என்றைக்குமே பெண்கள் வீட்டுல அழக்கூடாது அழையே கூடாது சிரித்தா சீதேவி தேடி வருவாங்க ஆமா சரி அப்படி ஆமா அங்க இன்னும் என்ன சொல்லுறாங்க என்னம்மா கண்ணில்லாத புளிய மரம் கல்லோடு ஆலமரம் கண்ணிலையும் காயாமலே என் மன்னவா கல்லோடு என்னவா என் மன்னவா கல்லோடு என்னவா ஏ மன்னவா
காய் காய்ப்பதப்போ இந்த தனத்தோட சேகரப்பும் அண்ணா எல்லையிலே ஒரு மரம் அது இலைக்கொடியும் காய்க்கும் மரம் ஏலக்காய் காய்க்கும் மரம் அது ஏலக்காய் காய்ப்பதப்போ இந்த இனத்தோட சேகரப்பும் அண்ணா சரி அப்படி ஆமா நாகராஜனிடத்திலே நாகக்கண்ணி அழகு புலம்பிக் கொண்டிருக்கிறார் புலம்பிக் கொண்டிருக்கிறாள் அகக்கண்ணி அம்மா சரி அப்பந்தான் நாகராஜன் ஒரு யோசனை சொன்னார் என்னம்மா சொன்னாரு அம்மா ஏ அம்மா என்னைக்கும் கவலைப்படாத அம்மா கவலை கொள்ளாத கண்ணீரை வழி கவலை விடு வெண்மணி அம்மா உனக்கு என்னைக்கா இருந்தாலும் பலன் கிடைக்கும் கண்டிப்பா சரி அதாவது என்னம்மா உனக்கு ஒரு குழந்தையின் ஞாபகம் வந்தது ஆனால் என்னை ஒரு ஆண் குழந்தையாக நீ நினைத்துக் கொள் அம்மா என்ன நீ ஒரு குழந்தையாக நினைச்சுக்கோ நான் உன்னை ஒரு குழந்தையாக நினைச்சுக்கிறேன் அம்மா எனக்கு ஒரு பெண் குழந்தை இல்ல ஞாபகம் வந்ததுன்னா ஆமா ஒண்ணு ஒரு பொட்ட பிள்ளையா நான் நினைச்சுக்கிட்டேன் சரி அம்மா என்ன அப்படின்னு எவ்வளவோ ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்ல சொல்லிக்கிட்டு ஆறுதலை சொல்ல நல்லாதான் இருக்கு கேட்க நல்லாதான் இருக்கு ஆமா மனதுக்குள்ள ஒண்ணு இருக்கலாமா அது நடைமுறைக்கு செட் ஆகுமா செட் ஆகாது கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆமா இயக்கம் இருக்கு வளரலாமா செட் ஆகாது சரி ஆமா அது நடைமுறைக்கு ஒத்தாகாது ஆமா ஆமா அப்படி என்னதான் ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை நாகராஜன் நாகக்கண்ணிடத்திலே சொன்னாலும் நாகக்கண்ணி பெண்கொடிக்கு கண்டிப்பாக அவளுக்கு ஒரு குழந்தை வர வேண்டும் அவ பிடிச்ச முயலுக்கு 3 காது ஒரு குழந்தை பெற்று எடுக்கணும் ஆமா நான் வயிற்றுல குழந்தை பெற்று எடுத்தா அவளுக்கு கவலை நீங்கும் சரி ஆமா ஆமா எதுக்குயா குழந்தை கேட்பாங்க எதுக்கு சொல்லுங்க பாப்போம் குழந்தை எதுமா கேட்குது மம்மி டாடின்னு சொல்லுதுக்கா சரி குழந்தை அம்மா அப்பா நம்ம அழைக்கணும் அழைக்கும் ஆமா சரி நாளை ஒரு காலம் ஆமா நாம வாழ்ந்து முடிந்து வைகுண்டம் செல்வோம் பாருங்க அந்த காலத்துல ஆமா அன்னைக்கு ஒரு சாப்பாடு கிட்ட இருந்து பார்க்க குழந்தை வேணும்லாமா அந்த பிள்ளை எனக்கு எத்தனை நாளைக்கு பார்க்கும் எத்தனை நாளைக்கு நான் குழந்தைதான் நினைச்சுன்னு அம்மா அப்பாவை கவனிக்கும் ஆமா அதுக்காக தான் ஒரு குழந்தை வேணும் சரி சரி ஆமா அப்படி என்னம்மா மன்னவா என்ன வாழ்ந்து முடிந்து வைகுண்டம் சேரும் காலத்திலே சரி நாமளை சேர்த்து அனுப்புவதற்கு ஒரு குழந்தை ஒன்று வேண்டும் கட்டாயம் வேணும் அண்ணா ஆமா சரி அப்படி என்னம்மா அந்த நாகக்கண்ணி பெண்கொடியார் நீ எப்படி சொல்கிறாயா எப்படி அம்மா சொல்கிறார் செம்பு எடுக்கிறதுக்கு போராட்டம் ஆமா சரி அதாவது என்னம்மா நம்ம கிட்ட சொத்து சுகம் இருந்ததுன்னு வைங்களேன் சரி 4வது வீட்டுக்காரங்களா இருப்பாங்க
இருப்பாங்க. ஆமா சரி முன்னால வந்து நிப்பாங்க. அப்பா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவேன்ப்பா. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவேன். 10 ரூபா துட்டு இருந்தா வந்து நிப்பா. கண்டிப்பா. 10 ரூபா துட்டோட கடல்ல இருந்து வச்சுக்கோ. சரி ஒரு நாள் நிக்காது. சொந்த சித்தப்பா பையனா இருக்கட்டும். சரி கிட்ட வந்து நிக்க மாட்டாங்க. ஆமா நான் எங்க அப்பா சத்ததுக்கே போகவே இல்லை. சரி ஆமா அதனால அங்க என்ன போராட்டம் நடக்கு? என்ன போராட்டம் நடக்கு? செம்புதற்கு படம் எடுக்கிறதுக்கு போராட்டம் நடக்கு. ஆமா சரி அப்படி சொல்லுகின்ற வேலையிலே அப்பதான் நாகராஜன் சொன்னார். சரி என் அம்மா இப்பேற்பட்ட ஒரு கவலையோடு இருக்கேன். நான் பெற்றவளான் குழந்தையா? ஆமா நாம காசு கொடுத்து ஒரு குழந்தை வாங்கினால் அது குழந்தையாகாதான்? அது குழந்தை ஆகத்தானமா செய்யும். ஆமா சரி அதுவும் ஒரு குழந்தை தானே? ஆமா அது ஒரு குழந்தை தான். ஆமா அப்படியா? நம்ம கிட்ட சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, காசு இல்லையா, பணம் இல்லையா, எல்லாம் இருக்கு. ஆமா மக்கள் என்ன சொல்லுவாங்க? அப்படி நாகராஜன் நாகக்கல் இடத்துல எவ்விதமாக சொல்லுவாரையானா எப்படி அம்மா சொல்லுகிறார்? ஒரு பிள்ளை வாங்கி செல்வதிலே கொண்டு விட்டோம். பக்கத்து ஜனங்கள்ல என்ன சொல்ல தெரியுமா? நாகராஜன் சொல்லி கொடுத்துதான் சொல்லுவோம். சரி அந்த பந்தலும் நிறைந்திடுமோ? நிறையாது. பார்த்த ஜனங்கள் மதிப்பார்களாம் அண்ணா? மதிக்க மாட்டார்கள் அண்ணா. ஆமா சரி என்னதான் கோடி கோடியா ரூபா இருந்தாலும் தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும். பிறகு அதான் நல்லா இருக்கும். ஆமா சரி எத்தனை வயதானாலும் பரவாயில்லை. ஆமா ஆமா சரி தன் வயசுல ஒரு குழந்தை பிறக்கணும். அதான் நமக்கு ஒரு மரியாதை. ஆமா சரி அந்த காலத்துல ஆமா வீட்டுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கும் தெரியுமா? எத்தனை குழந்தை இருக்கும்? 7-8 குழந்தைங்க இருக்கு. அம்மா ஒரு வீட்டுல குறைஞ்சது 7-8 9 குழந்தை குறைஞ்ச குழந்தை இருக்காது. ஆமா இப்ப வந்து அதான் சொன்னா கவர்மெண்ட் அப்படியே சட்டம் போடுச்சு. என்ன போடுச்சு? நாம் இருவர் நமக்கு இருவர்னு போட்டு சட்டம். ஆமா வேற மக்கள் தொகை குறையல. வேற கொஞ்ச நாள் சொல்லி போட்டுச்சு ஒரு சட்டம். என்ன போட்டுச்சு? நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு போட்டுச்சு. 2024 இருக்கு சட்டம். நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர். ஆமா உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை. இப்ப அப்படி ஆகி போச்சு. என்னத்த இருந்தாலும் சரி ஒரு 4 குழந்தைகள் இருந்தா ஒரு குழந்தை பார்க்காத ஒரு குழந்தை பார்க்கணும். தாய் தகப்பான சில வீட்டுல ஒரு குழந்தை இருந்தாலும் சரி கண்ணு கருத்தமா தாயும் தகப்பாலும் சாப்பிட்ட பிறதான் சாப்பிடும். அப்படி வீட்டுல உள்ள பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்யுது. சில வீட்டுல 7-8 பிள்ளைகள் இருக்கு. தகப்பனை கண்டுக்கிடாம இருக்கும் சரி. அவன் அப்படியும் இருக்கு.
யாரா இருந்தாலும் சரி அன்றைய காலத்துல தாயும் தகப்பனும் தெய்வமா மதிச்சு சாப்பாடு கொடுத்து அந்த குடும்பம் என்னைக்கு நல்லா இருக்கும். நல்லாத்தான் இருக்கும். சரி. ஆமா. அப்படி என்னப்பா காசுக்கு ஒரு பிள்ளை வாங்குவோம் என்று சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. சரி. ஆமா. இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? அம்மா எதுனாலும் செய்ய முடியாதா? ஆமா. அப்புறம் என்ன செய்யணும்? அப்பதான் இருவேரும் பார்த்தார்கள். சரி. மன்னா, ஆமா. நாங்கள் முன்னோரு காலத்தில் ஏதாவது ஒரு பாவங்களை செய்திருக்கலாம் மன்னா. செய்திருக்கலாம். ஆமா. சரி. அதாவது என்ன பாவம் செய்யணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பாவத்தை தீர்க்க வேண்டுமா? என்ன செய்யணும்? அம்மா பாவத்தை தீர்க்கா இப்ப நிறைய அளவு பாவனத்தை போகுது. சரி. சில பணம் குறையா இருக்காலும் குற்றாலம் போகுது. சரி. நிறைய பணம் வச்சு பாவம் செஞ்சாலும் பாவனம் போகுது. ராமேஸ்வரம் போகுது. ஆமா. அதுக்கும் நிறைய இருக்கு வச்சுக்கோ. திருப்பதியில கூட புண்ணியில வந்து பாடுறது. ஒரு பாவம் பிடிக்க. சரி. ஆமா. ஆமா. அப்படி ஒரு குழந்தை வர வேணும் என்று ஆமோ அங்க என்ன செய்கிறார்கள் தெரியுமா? என்னம்மா செய்கிறார்கள்? அவர் அண்ணனாம் சொன்னதாம் அண்ணனாம் சொன்னதாம் அவர் அள்ளியலே தான் செய்தார் மானாலாம் போலாம் அவர் பயவர் போன்றான் செய்தார் இவரே முத்திகளும் உறவழி போறவர் அவர் கல்வியத்தை கட்டி வைத்தார் அங்கே பால் குடிக்கும் குழந்தையர் அங்கே பால் குடிக்கும் குழந்தையர் அவர் பால் மடங்களை கட்டி வைத்தார் பால் குடிக்கும் குழந்தையருக்கு பால் மடங்கள் கட்டி வைத்தார் தண்ணீரின்றி வந்தவர்களுக்கு தண்ணீர் பந்தல் போட்டு வைத்தார் அப்பா தாவத்தை சேர்ந்து தண்ணி பந்தரம் போட்டு வைத்தார்கள். ஆமா. சரி. அப்படி பரிகாரங்களையும் செய்து வந்தார். சரி. அப்படி இருந்தும் அவருக்கு ஒரு குழந்தை இல்லை. குழந்தை இல்ல, குழந்தை இல்ல. இதுக்கு மேல என்ன செய்ய வேண்டும்? அம்மா இதுக்கு மேல ஒரே வழிதான் இருக்கு. என்ன செய்யணும்? என்ன வழி இருக்கு? சொல்லுங்க பாப்போம். ஒரே வழிதான் இருக்கு. ஆமா. வழியணும். சரி. எதுக்கு ஊரை விட்டு வாடணும்? ஆமா, அப்ப தெரியல. அப்படியா? ஆமா. அப்படி சரி. அவர்கள் அங்க என்ன செய்கிறார்கள் தெரியுமா? என்னம்மா செய்கிறார்கள்? ஆண்டவரை நினைக்க வேண்டும். ஆண்டவரை நினைக்க வேண்டும். யாரெல்லாம் செய்ய வேண்டும். அந்த கடவுளை நினைக்க வேண்டும். ஐயா கையளவாம் செய்ய வேண்டும். அந்த ஈஸ்வரனை நினைக்க வேண்டும். அந்த ஈஸ்வரனை நினைக்க வேண்டும். நாமல் இருந்த தாவம் செய்ய வேண்டும். அப்படி ஆமாம்மா. ஈஸ்வரனை எண்ணி தவம் இருக்க வேண்டும் என்று பகவான் நினைத்து பாரதம் செய்ய வேணும். ஆமா. ஈஸ்வரன் நினைத்து இருந்து தவம் செய்ய வேணும். சரி. அப்படி என்ன இருவேரும் எப்படி தவம் இருந்து வருகிறார்களே எப்படி அம்மா தவம் இருந்து வருகிறார்கள்? சாந்தாலே தலைமேல் சந்தனத்தால் கோவித்து மாவாலே தலைமேல் அவர் மஞ்சளாலே கோவித்து அவர் பாலாலே தலைமேல் அவர் பன்னீராலே கோலமிட்டார் கோலமிட்ட இரமணி அந்த கோலமிட்ட இரமணி ஒரு குருத்துமாலே இணைந்தீர்
குழந்தை வர கிடைக்கும் என்று ஆமா அப்படி பிள்ளை வர வேண்டுமானால் பெரிய பெரிய தவங்கள் இருக்க வேண்டும் ஆமா அப்படி உண்ணாமல் உறங்காமல் உண்ணாமல் உறங்காமல் அவருடைய வேலை மறவாமல் அண்ணன் தண்ணி இறங்காமல் அருணாலையும் மறவாமல் அப்பவும் இந்த ஆண்டவன் ஏறெடுத்து பார்க்கவில்லை அங்கே என்ன சொல்கிறார்களே ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர் அடியாசை என்றவற்றை வாரும் சம்போ அடியாசை என்றவற்றை வாரும் ஆண்டவன் பார்த்தார் நாகராஜன் நாகக்கணி இருவேறுமே தவங்களுக்கு கொடுப்பதை கண்டு இவர்களுக்கு ஒரு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று பார்வதாதேவி ஆகப்பட்டவர் ஆண்டவனிடத்தில் எவ்வளவு சொன்னார் ஆமா பார்வதாதேவி ஆண்டவனிடத்தில் என்ன சொல்கிறாயா ஆண்டவன் தான் பகவான் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தைகளும் கொடுக்கலாமா? கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் முன்னொரு ஜென்மத்தில் பாவங்கள் செய்திருக்கிறார்களாமா? ஆமா. எடுத்து பார்க்கணும். அந்த கணக்கை எடுத்து பார்க்க வேண்டும். எதனால 12 வருஷம் குழந்தை செய்யலாமா? ஆமா. சரி. அப்படி ஆமா. ஆண்டவனோ அம்பவான்
Yeah.
யாத்த காளியொட்டு பேரும் யாரோட வாசலில யார் வந்தரங்க யாராளி ஒருவானா யாவருக்கும் தங்கையம்மா யா புகழ் நரகி யா ராம ராம யா யோகியா ராம யா நெஜிராய் வாழா யா ஜனயா தேவி வாழா யார வந்தே வாழ பையா யாரு வாழ வாழ